வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கனில் பிரியாணி செய்ய போகிறோம். அது 3லேருந்து 4 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 150 அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கங்க. கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது ஒரு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான பொருட்கள் ஸ்டார், ஏலக்காய், இலை, பட்டை இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வெட்டி வச்ச 4 பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம், வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக நான் ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிண்டிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை எடுத்து சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா ஒரு கிண்டிக்கங்க. அப்புறம் தேவையான அளவு ஒரு அரை கை அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு புதினா ஒரு அரை கை அளவுக்கு சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க. அப்புறம் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்குங்க. சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அதில் தயிர் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின தயிர் அது 10 ரூபா பாக்கெட்டு, அதை எல்லா தயிரையும் சேர்த்தாச்சு. அப்புறம் வெட்டி வச்ச எலுமிச்சம்பழச்சாறு, அது ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழம் அந்த சாறு எடுத்து ஊற்றியாச்சு. உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை நல்லா கிண்டிக்கோங்க. இந்த தண்ணி சேர்க்கும்போது பார்த்து கவனமாக சேருங்க. ஏன்னா சிக்கன் வேகும் போதே தண்ணி கொஞ்சம் ஊறும், அதனால் பார்த்து சேருங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஃபுல்லுலேயே வச்சுடுங்க. பக்கத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அது சிம்மில் வச்சு அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இந்த பிரியாணி இறக்க போகிற பிரியாணி அது மேலே வச்சு தம்மு போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் இறக்கி நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதான். இதை பாருங்கள், இப்படி வந்துருக்கு பாருங்கள். நல்லா 5 நிமிஷம் வந்துருக்கு. நல்லா ஃபுல்லாக கிளறி எடுத்துருங்க. ஏன்னா கீழே அடி பிடிச்சிச்சின்னா ஹீட்டுக்கு அதுக்கும் அடி பிடிச்சிரும். அதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூடான சிக்கன் பிரியாணி ரெடி. கறியெல்லாம் பாருங்கள் எப்படி பஞ்சாக வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.